அனைவருக்கும் வணக்கம். வல்விலூரின் நண்பர்கள் மன்றம் சார்பாக கடந்த 7 ஆண்டுகளாக குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் ஒன்றியம் தட்டாங்குட்டை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதியில் சுமார் எங்கள் நிர்வாகிகள் சார்பாக 20,000 பனை விதைகளை நட்டு இப்பொழுது மரமாக நாங்கள் வளர்த்தி வருகிறோம். இப்போ இந்த கடந்த ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு அரசு 6 கோடி பனை விதை திட்டத்தின் கீழில் அனைவரையும் பனை விதை நடுவு என்ற ஒரு தலைப்பில் ஒரு விழா எடுத்து நடத்திட்டு இருந்தாங்க. அந்த விழாவை முன்னெடுத்து எங்கள் வல்விலூரின் நண்பர்கள் மன்ற சார்பாக எங்கள் நிர்வாகிகள் சார்பாக சுமார் 1 லட்சம் பனை விதைகளை நாங்கள் இலவசமாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்கள் நேரில் பனை விதைகளெல்லாம் போகிறாங்க. அதுபோல் பனைமரத்துக்கு முக்கியத்துவம் நிறையா கொடுக்கணும், பனை விதைகளை அதிகமாக உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் கடந்த 7 வருஷமாக பனை விதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்குறோம். எதனால் இந்த நோக்கத்தை பனை விதைக்கு மட்டும் கொண்டு வந்தோன்னா, சுமார் இந்த பகுதியில் குமராபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வீரப்பம்பாளையம் கிராமம் சுற்றுவட்டார பகுதியில் தட்டாங்குட்டை உட்பட்ட பகுதியில் பள்ளிப்பாளையம் இந்த பகுதியெலாம் பார்த்திங்கன்னா நிறையா விவசாய நிலத்தை அழித்து பிளாட் அது என்ற வீட்டு மனைகள் கொண்டுட்டு வர்றாங்க. வீட்டு மனைகள் கொண்டுட்டு வர்றதுனால நிலத்தடி நீர் குறைவாக இருக்குது. அதனால் இந்த பனை விதைகளை நம்ம எவ்வளோ தூரம் அதிகப்படுத்துகிறோமோ அந்த பனை விதைகள் அதிகப்படுத்துறதுனால தான் நிலத்தடி நீர் அதிகமாக உற்பத்தி ஆகுது. நிலத்தடி நீரை சேமிக்கக்கூடிய ஒரு மரம் அப்படின்னா பனை மரம் மட்டும்தான். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வயல்வெளிகளோ இல்லை குளம் குட்டை ஏரி கிணறு பகுதியில் சுமார் நம்ம அந்த ஒரு சுற்றுவட்டார பகுதியில் ஒரு 100 மரம் 200 மரம் வளர்த்தணும் அப்படின்னா காலப்போக்கில் நமக்கு தண்ணி பஞ்சமே எந்த காலத்துலேயும் வராது. இதுலேயும் பழமொழி சொல்லியிருக்கிறாங்க, பனம் மரம் எந்த நாளையில் காய்ச்சி எல்லாம் தொங்குதோ நம்ம மக்களுக்கு எல்லாமும் குடிக்க கூட தண்ணி இல்லாத பஞ்ச சூழ்நிலையில உருவாகும் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்குது. இந்த வல்விலூரின் நண்பர்கள் மன்றம் முழுக்க பனை மரத்துக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். இது கடந்த 2 மாதத்துக்கு முன்னாடி 6 கோடி பனை விதை திட்டத்தில் தட்டாங்குட்டை பஞ்சாயத்து சார்பாகவும் எங்கள் மன்றத்து சார்பாகவும் பார்த்திங்கன்னா கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுத்தோம். இந்த மாதிரி நேரில் மனு கொடுத்துருக்கோம். இந்த பனை விதை சேகரிக்கணும், அதை பாதுகாக்க ஒரு கிடங்கு அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு நம்ம தட்டாங்குட்டை பஞ்சாயத்து ஒரு முன்னுதாரணமாக இருக்க நாங்கள் எங்கள் சார்பாக 10 லட்சம் விதை அடுத்த வருஷம் இலவசமாக கொடுக்குறோம். வருடம் முழு கொடுக்க எங்களுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கணும். அதுபோல் என்னென்னா எங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு நாங்கள் என்ன கோரிக்கை வச்சோன்னா ஒரு பனை விதை கிடங்கு, அந்த கிடங்கு அமைச்சு கொடுத்தா வருஷம் முழுக்கும் நம்ம விதையை பாதுகாக்க வச்சுக்கிட்டு நம்ம மற்ற பயிரை நம்ம பயிரிடுற மாதிரி இதை நம்ம வருஷம் முழுமை முளைக்க வச்சு உற்பத்தியாக வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு விதை 7 ரூபா முதல் 5 ரூபா விதைக்கு வித்துட்டு இருக்கிறாங்க. இப்போ என்கிட்டயே பார்த்தீங்கன்னா 3 ரூபா வரல விலைக்கெல்லாம் கேட்டாங்க. என்னோட நோக்கம் அப்படின்னா நம்ம இருக்கிற காலகட்டத்தில் நம்ம விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நாங்கள் வியாபாரமாக இதை கொண்டுட்டு போகலை. முழுக்க இலவசமாக கொடுக்கணும். அதை 10 லட்சம் விதையை அடுத்த வருஷம் பாதுகாப்பு பண்ணிட்டா நாளைக்கு 6 கோடி, இந்த வருஷம் 6 கோடின்னு சொல்கிறாங்க, அடுத்த வருஷம் 12 கோடியாக இருந்தாலுமே எங்களோட சார்பாக எங்களோட அமைப்பு சார்பாக 10 லட்சம் விதையை 100% என்னால் கொடுக்க முடியும். அதுக்கு முன்னுதாரணமாக எங்கள் வல்விலூரின் நண்பர்கள் மன்றம் இருக்கும். இதை வருங்காலங்களில் இயற்கை பொருள் அப்படின்னா நம்ம பார்த்திங்கன்னா இது பண விதையை நாம் இன்றைக்கி ஒரு முளைக்கு போட்டால் ஒரு 10 நாள் 20 நாளில் முளைப்புக்கு வந்துடும். ஒரு 3 மாதத்துக்கு போது கிழங்கு வந்துடும். அதே மரம் ஒரு 5 வருஷம் அப்படிங்கும்போது நம்ம வளர்ந்து காய் பிடிக்கும். அது நம்ம ஒரு பங்குனி சித்திரை வைகாசி அந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நொங்கு சீசன் வருது. அடுத்து ஒரு மாதத்தில் சேவா அப்படிங்கிறத அதை சீவி வேவிச்சு சாப்பிட்ற ஒரு இயற்கை பொருளை பயன்படுத்துகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிலிருந்து ஒரு 10 நாள் 20 நாள் கழிச்ச உடனே நம்மளுக்கு ஆடி ஆவணி புரட்டாசி வரலும் பார்த்தீங்கன்னா பனை விதை விழுவுற சீசனாக வருது. இதெல்லாம் நம்ம இப்பகுதி விவசாயிகள்கிட்ட எல்லாம் நாங்கள் சேகரித்து இதெல்லாம் பெரிய லெவலில் இன்றைக்கி ஒரு தமிழ்நாடு லெவலில் நாம் வெளியே கொண்டுட்டு போகணும். இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த பனை மரம் மாநில மரமாக இருக்குது, உலகம் அறிக்கை செய்யும் அப்படிங்கிறதோட தான் எங்களோட நோக்கம். அனைவரும் இந்த பனை விதை எங்கா இருந்தாலும் எங்களுக்கு தகவல் கொடுங்க. எங்கள் சொந்த முயற்சியிலேயே நாங்கள் எடுத்துகிட்டு வருஷம் மூலமாக இலவசமாக கொடுக்கறதுக்கு எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். என் பெயர் விஸ்வநாதன், வல்விலூரின் நண்பர்கள் மன்றத்தோட தலைவர்.